Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். இந்த மேற்காசிய போர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் நடந்து அதன் பிறகு 2 மாதங்களாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு நேற்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படின்றது அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்கா திடீர்னு போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுத்திருந்தாங்க. 2 பேரும் இதுக்கு ஒப்புக்கொண்டதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதனால இந்த திடீர் தாக்குதல் அப்படின்றது நடந்தது. இதோடைய பின்னணி காரணங்கள் என்ன? இதோட பின்னணி காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு மாசமா நடந்த அந்த பேச்சுவார்த்தை தான் பின்னணி. வேற எந்த பின்னணியும் கிடையாது. ஏன்னா அதுல ஒரு 2 பேரும் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல்ல தான் இந்த போர், அதாவது திடீர்னு தாக்குதல் நடந்தது. கிட்டத்தட்ட போர் மறுபடியும் தொடங்கிடுச்சு அப்படின்ற அளவுக்கு உலகம் முழுக்க பரபரப்பா இருந்து உடனே அது அடங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதோட தொடர்ச்சி பின்னணின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 மாத இழுபறி தான் இதோட பின்னணி. அப்போ இப்போதான் தாக்குனாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது அந்த அமெரிக்க இவங்களுடைய ஈரானுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு கப்பல் போனதாகவும் அதை ஈரானிய தரப்பு தாக்குனதாகவும் அதுக்கு பதிலடியா அமெரிக்க தரப்பு அந்த கப்பலையும் அந்த கப்பல் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்புகளையும், அதாவது சின்ன சின்ன அந்த தீவுகள்ல இருந்த அமைப்புகளையும் அதை தாக்குனதாகவும் அதுக்கு பதிலடியா மறுபடியும் ஈரான் பக்ரைன் மற்றும் குவைத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ நிலைகளை தாக்குனதாகவும், அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மற்றும் விமான தளத்தை தாக்குனதாகவும் செய்தி வந்தது. அப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் போர் தொடங்கிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா நின்றுச்சு, பெருசா போருக்கு போகல. இந்த முறையும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி போர் தொடங்கிடுச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டமான உடனே தனிஞ்சு போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது என்ன, நம்மளுடைய அடிப்படையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நிச்சயமா இந்த போர் மீண்டும் பெரிய அளவுல வெடிக்காது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாவும் அழுத்தமாவும் சொல்லிட்டு வரோம். ஏன் அப்படின்னா அது நிறுத்தப்பட்ட பாடு அதிபர் ட்ரம்புக்கு தான் தெரியும். அதனால திரும்ப ஒரு மிகப்பெரிய போரை அவரு அனுமதிக்க போறதில்ல, அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அது இந்த விஷயத்திலையும் உறுதியாயிருக்கு. நிச்சயமா அது மறுபடியும் ஒரு போர் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவோ இதை இது ஒரு காரணமா வச்சு நீங்க பெரிய போரை தொடங்க முடியும். ஈரானை அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்து தாக்க முடியும். ஆனா தாக்குறத முதல்ல தடுக்கிறது தான் முயற்சி பண்ணாங்களே தவிர அவங்க தாக்குதலை உந்தி தள்ளுற விதமாகவும் இல்ல ஊக்கப்படுத்துற விதமாகவும் அவங்க செய்யவே இல்லை. அப்ப இது கிட்டத்தட்ட ஏற்கனவே எடுத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பார்வையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. முதல் பாயிண்ட். 2வது, இப்ப இந்த போர் ஏன் இந்த மாதிரியான ஒரு மோதல், ஈரானை நேரடியா இஸ்ரேல் தாக்குறதும் ஈரான் இஸ்ரேல் நேரடியா தாக்குறதும் நடந்திருக்கு. ஆனா இதோட தொடக்க புள்ளி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை தான் அதுக்கு தொடக்க புள்ளி. பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன ஒப்பு கொண்டாங்க அப்படின்னா, ஈரானுடைய எல்லா அந்த நிபந்தனைகளையும், அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவங்களுடைய இறையாண்மையை ஒப்புக்கொள்வது, வரி விதிக்கிற உரிமையை ஒப்புக்கொள்வது, மற்றபடி அவங்களுடைய அந்த குறைந்தபட்ச அந்த அணு ஆயுத செறிவூட்டலை ஒப்புக்கொள்றதுன்னு போல, அதே மாதிரி இந்த பிராந்தியம் முழுக்க நாங்க போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா போர் நின்ன உடனே எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இஸ்ரேல் உடனே இவங்க ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் தொடுத்ததை பார்த்தாங்க. அப்போ தாக்குதல் தொடுக்கும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈரானிய தரப்பு நீங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது நீங்க எல்லாருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதையும் மீறி அவங்க தாக்குதல் நடத்திட்டு தான் இருந்தாங்க. அப்போ ஈரான் நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்க இருக்கிற ஹிஸ்புல்லாவும் சரி, உலக அளவுலையும் சரி, ஈரான் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போ நீங்க ஹிஸ்புல்லாவை கைவிட்டுட்டீங்க. ஏன் அப்படின்னா போர் நடந்துட்டு இருக்கும்போது ஹிஸ்புல்லா வீசின ஒரே ஒரு ராக்கெட், அதாவது அந்த ஐஃபா துறைமுகத்தை நோக்கி வீசின ஒரு ராக்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதை கிட்டத்தட்ட போர்ல நானும் இறங்குறேன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பெல்லாம் இருந்தா. அப்போ ஈரானுக்கு ஆதரவா ஹிஸ்புல்லா அப்போ போர்ல குதிச்சாங்க. ஆனா போர் நிறுத்தம் நடக்கும்போது நீங்க ஹிஸ்புல்லாவை கைவிட்டுட்டு நீங்க போர் நிறுத்தத்துக்கு போய் ஒப்பந்தம், அதாவது அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்களுடைய அணியா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை கைவிட்டதுக்கு சமமா எல்லாரும் பார்த்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாவும் வைக்கப்பட்டுச்சு. அப்போ ஈரான் மேல ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அப்புறம் 2வது பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகும் மறுபடியும் நீங்க உங்கள்கிட்ட பேசணும்னா நீங்க முதல்ல அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி கடுமையா அவங்க ஒரு நிபந்தனையை விதிச்சு அதை நிறுத்த வச்சாங்க. அப்ப நின்னதுக்கு பிறகும் இவங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. அதுல ஒரு இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. இழுபறிக்கான காரணம் அதுக்கு பின்னாடி பேசலாம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது
போர், அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் அந்த இஸ்ரேலுக்குமான போர் நிறுத்தம்ன்றது முடிவுக்கு வரல. தொடர்ந்து அங்க வந்து போர் நிறுத்தத்தை மீறுறது, அந்த தாக்குதல் நடத்துறது அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா எங்க நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த எல்லை பகுதியில் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஈரான் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், ஆனால் நீங்க வந்து தெற்கு பகுதியில, அதாவது பெய்ரூட்டோட தெற்கு பகுதியில ஹிஸ்புல்லாவுடைய அந்த வலுவான பகுதி அந்த பகுதி தான். அந்த பகுதியில நீங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னா நிச்சயமா நாங்க பதிலடி நடத்துவோம். அதுதான் எங்களோட ரெட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இது வரைக்கும் அது மேல தாக்குதல் நடத்தல. அப்ப கிட்டத்தட்ட இப்ப சமீபத்துல இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு, அதாவது ஈரான் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது, நாம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா போர் நிறுத்தம், இன்னொன்னு அணு ஆயுதம் தொடர்பான அந்த ஒப்பந்தம். இந்த ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அமெரிக்கா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இல்ல அதெல்லாம் செய்ய முடியாது, ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இறுதியா என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நம்ம என்ன பண்ணலாம்னா இரண்டையும், அதாவது போர் நிறுத்தத்தையும் அதே மாதிரி அந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களையும் ஒரு பிரின்சிபலா, அதாவது கொள்கை முடிவா வந்து எடுத்துட்டு, அதாவது இவ்வளவு அடிப்படையான விஷயங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு எம்ஓஐ, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து போர் நிறுத்தம் செஞ்சுக்கலாம். அப்ப என்னன்னா, அதுல நீங்க குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஈரான் என்ன பண்ணணும், ஒரு நீங்க வந்து இது கொடுக்கணும், நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு சமாதானத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அப்ப வந்ததுக்கு பிறகு என்னன்னா, ஒரு கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழல் வரும்பொழுதுதான் இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப நடக்கும் பொழுதே இது ஒரு சமரசம் ஆயிட்டாங்களா அந்த விஷயத்துல, இந்த அணு தொடர்பான சமரசம் ஆயிட்டாங்களா? அது அந்த மெமரண்ட் வெளியில வரும்பொழுதுதான் தெரியும். அது என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அடுத்தது பேசலாம். முதல்ல இந்த போர் நடக்கிறதுக்கான பின்னணி சொல்லி நம்ம முடிச்சிடலாம். அப்போ இந்த போருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு விஷயம் வெளியில வந்து, என்ன வெளியில வந்தது அப்படின்னா, அதாவது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கா உலக நாடுகளை வேவு பார்ப்பது, அமெரிக்காவை உலக நாடுகள் வேவு பார்ப்பது அப்படின்ற ஒரு அளவு இஸ்ரேல் அந்த அந்த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய எதிர் உளவு பார்க்கறது விஷயத்துல கிரிட்டிக்கல் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பென்டகன் அறிவிச்சது. என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடக்குது அப்படின்றத அவங்க தொடர்ந்து உள்ளுக்குள்ள ஆளுங்களை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேவு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்ச உடனே அதை சீர்குலைக்கிற விதமா சில வேலைகளை இவங்க செய்யறாங்கன்றதோட வெளிப்பாடுதான் அது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நாங்க எத்தனை என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்க வந்து தெற்கு பகுதியை தாக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாக்குறீங்கன்னா திருப்பி தாக்குவோம்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல் நிச்சயமா தெரியும், அது தெற்கு பகுதியை தாக்குனா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒருவேளை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தாக்குதல் நடத்தி ஒருவேளை ஈரான் பதிலடி கொடுக்கல அப்படின்னா, அவங்களுடைய அதாவது பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் அடைஞ்சிடுச்சு, இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து தாக்குதல் தொடர்த்தோம் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு சூழல்ல அவங்க பின்வாங்கலாம். அதன் மூலமா இஸ்ரேலுக்கும், அதாவது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இருக்குமான நெருக்கத்தை வந்து உடைக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மீறி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையை நம்ம வந்து ஒண்ணுலாத பண்ணிடலான்ற அந்த ஒரு குருஷியலான ஒரு மொமெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெய்ரூட்டோட தெற்கு பகுதியில வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க ஈரான் அப்படின்னா, அது பேச்சுவார்த்தை வந்து பின்னோக்கி போனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து இஸ்ரேலை தாக்குவோம், அதாவது எங்களுடைய அந்த அடிப்படையான நிலைப்பாடுல இருந்து பின்வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அணியை கைவிடுவதற்கு சமமானது அப்படின்ற அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இஸ்ரேல் மேல, அதாவது எந்த பகுதியில இருந்து, அதாவது ஹைஃபா துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விமான தளம், ஒரு ராணுவ தளம் இருக்குது, அதுதான் வந்து அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்துதுன்ற வகையில அதை நேரடியாக இவங்க தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டதா தான் இருக்குது. அப்போ இந்த நேரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ இந்த அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் போத் ஹேவ் ஃபன், ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் வந்து, அதாவது இஸ்ரேல் வந்து திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ நடத்தக்கூடாதுன்னு அதை சொன்னதை மீறி இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. உடனே ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் இஸ்ரேல் மேல ரெண்டாவது தாக்குதல் நடத்துறாங்க. அப்போ இந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேரும் நீங்க தொடங்கினா நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் பேசுறேன், அமெரிக்க தரப்பு பேசி நீங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ இன்னொரு விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஈரானை தாக்குதலுக்கு பதிலாக நாங்க வந்து மறுபடியும் வந்து தெற்கு பகுதியை தாக்கி நிறுத்திக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு சொல்றதா சொன்னாங்க. ஆனா யாரு எது உண்மை எது போய் நமக்கு தெரியல, போதுமான அளவு தகவல் வரல. ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து இறுதியா வந்து இஸ்ரேல் தான் வின் பண்ணிருக்கு, அதாவது ஒரு அடி கூடுதலா அடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அது முக்கியம் கிடையாது. இந்த போர்ல அடிப்படையா இந்த மோதல் காரணமா நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஹிஸ்புல்லாவை, அதாவது எங்கள் அணியா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை தாக்குனா உங்களை கண்டிப்பா நாங்க தாக்குவோம், போரை பத்தி எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்ற அந்த அரசியல் நிலைப்பாட்டுல ஈரான் வந்து வெளிப்படுத்தி அதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து உலகம் முழுக்க இருக்கிற செய்தியை தவிர யாரும் அதிகமா அடிச்சாங்க யார் கம்மியா அடிச்சாங்கன்றது இங்க விஷயம் கிடையாது. இந்த தாக்குதல் மூலமாக என்ன அரசியல் செய்தியை பதிவு செஞ்சாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா,
ஈரான் இந்த இடத்துல தெளிவா தன்னுடைய நிலைப்பாடு, தனக்கு மட்டும் இல்ல, தன்னோட அணி மீது தாக்குதல் நடத்தினாலும் நாங்க நிச்சயமா அவங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தெளிவா பதிவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த ஒரு தாக்குதலுக்கு நாங்க பதிலடி கொடுக்கிறோம்னு சொல்லி ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. சர்வதேச அளவுல பார்க்கும் பொழுது ஈரான் தான் முதல்ல இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் இந்த இடத்துல வராது. நிச்சயமா வரும். அப்ப என்ன அப்படின்னா, நீங்க இப்ப யார் முன்னாடி தாக்குனாங்க பின்னாடி தாக்குனாங்கன்றது அங்க பேச்சே கிடையாது. இப்ப நீங்க இதுக்கு மேல உங்க பெர்செப்ஷன், அதாவது அங்க மேல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஒரு 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 கண்ணோட்டம் உருவாகுது உலகம் முழுக்க அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் மாறி போச்சு. என்ன அப்படின்னா, இப்ப ஏற்கனவே நாங்க மறைமுகமா பேசிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் தெருவுக்கு வந்துருச்சு. இப்போ இனிமே நீங்க யார் முதல்ல தாக்குனாங்க ரெண்டாவது தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்ப ஈரானாலதான் ஈரான் இஸ்ரேல் தாக்குனதால நாங்க திருப்பி தாக்கணும்னு சொன்னா உலகத்துல யார் நம்ப தயாரா இருக்கா? யார் இஸ்ரேல் பக்கம் நின்று இல்ல நீ தப்பு பண்ணிருக்க மாட்டா, ஈரான் தான் தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்கதான் உங்க மேல அடாவடியா தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொன்னா உலகத்துல எந்த மூலை நின்று சொன்னாலும் எந்த மக்களாவது அதை நம்புவாங்களா அப்படின்றத கேள்வியான விஷயம். அப்ப இந்த இடத்துல ஈரான் அப்படியான ஒரு தேவை கிடையாது. அப்படி ஈரானுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்படலையே அப்படின்னா, ஈரானுக்கு சாதகமா தான் உலகம் முழுக்க கண்ணோட்டம் இருக்குதே தவிர எதிரான நிலையில யாரும் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக தான் உலகம் முழுக்க, அதை நம்ம சொல்லல, அதிபர் ட்ரம்பே சொல்றாரு. அது ரொம்ப அதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னே ரொம்ப ஹீட்டா ரெண்டு பேரும் ரொம்ப பேசிக்கினாலும் அதை பொது வெளியில சொல்ல முடியாத வார்த்தைகள்ல ரெண்டு பேரும் திட்டிட்டு, அதாவது அதிபர் நெத்தன்யாகு திட்டினதாகவும் செய்தி அது ஒப்புக்கொண்டிருக்காரு. நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டிருக்கிறார், அப்படி திட்டினது உண்மைதான் சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உலகம் நான் இல்லைன்னா நீ இருக்கவே முடியாது, ஏன்னா உலக அளவுல உன்னை கடுமையா வெறுக்கக்கூடிய ஆட்கள் தான், உலகம் முழுக்க எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க, என்னால்தான் நீ உயிரோட அதாவது ஆட்சியில இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ திட்டுறாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு உலக சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஈரான் முதல்ல தாக்குது ரெண்டாவது தாக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா கிடையாது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் பாக்குறோம். இப்ப ஹிஸ்புல்லாவுக்காக இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தும் போது என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அந்த அணி நாடுகளா இருக்கக்கூடிய, அதாவது ஈரானுடைய அணிகளா இருக்கக்கூடிய இந்த ஹவுத்தீஸ் இவங்க மாதிரி ஆட்களும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய விஷயமா இருந்தது. அதையும் பார்த்து கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஹிஸ்புல்லாவை பொறுத்த அளவுக்கு இனிமே எங்களை அதாவது குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஈரான் எனக்காக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது விதைச்சிருக்காங்க அந்த பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அப்போ ஹிஸ்புல்லாவுக்கு போகிற அந்த ஈரான் நாளைக்கு ஹவுத்தீஸுக்காக வர முடியும் அப்படின்றது மட்டும் இல்ல, அதாவது இஸ்ரேல் தாக்கல் தொடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய கப்பல்கள் செங்கடல தாண்டி போகாது அப்படின்னு சொல்லி ஹவுத்தீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த போர்ல எதுக்கு மேலே அது பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரே ஒரு செய்தி மட்டும் கிடையாது. அமெரிக்காவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமே நீங்க முழுமையான ஒரு போர் தொடங்குனீங்கன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமலோ உங்களுடைய உதவி இல்லாமலோ, அதாவது இஸ்ரேல் ஈரானை தாக்குதல்ன்றத வாய்ப்பே கிடையாது, அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியலாளர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க இனிமே ஒரு தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா நாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மட்டும் மூட மாட்டோம், செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 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 பகுதியை மூடுவோம் அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக ஒரு எச்சரிக்கையா தான் முதல்ல நாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அறிவிச்சிருக்கிறோம். அடுத்தது அமெரிக்காவுக்கு எதிராக அறிவிப்போம். அதையும் மீறி போச்சுன்னா மொத்த நாடுகளையும் மூடுவோம். அதோட விலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க $100 இருக்கக்கூடிய எண்ணன்றது $200 மாறிடும், உங்க ஆட்சியை அது இல்லாம ஆக்கிடும் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாம அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போ இது பல விஷயத்த சொல்லுது. ஒண்ணு என்னன்னா, ஈரான் இதுக்கு மேல நாங்க போருக்காக நாங்க பயம் இல்லை, எங்களை தாக்குனீங்கன்னா திருப்பி தாக்க முடியும், எங்க அணியை தாக்கினாலும் உங்களை தாக்குவோம். அதாவது நீ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல சம்பவங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா, IRGC-யோட ஹெட்டா இருந்த அவர் மேல தாக்குதல் நடத்தப்பையும் சரிதான், அவர் தாக்கி கொண்டாங்க. ஆனா பதிலடி என்னவா இருந்தது? ரொம்ப குறைவானதா இருந்தது. அப்போ ஒன்னும் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தல. அதன் பிறகு முக்கியமா இந்த ஈரான்லயே வச்சு என்ன பண்ணாங்க, முகமதோட தலைவரை கொண்டாங்க. அப்பவும் பெரிய அளவுல எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. ஹெஸ்புல்லாவோட தலைவரை அங்க கொண்டாங்க, அதுக்கும் ஈரான் எந்த ஒரு பதிலடியும் கொடுக்கல. என்னன்னா, போர்ல இறங்கக்கூடாது, மிகப்பெரிய ஒரு போர்ல சிக்க கூடாதுன்ற அந்த எண்ணத்துல என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட அணி அது பலகீனமாக்குச்சு. அது மிகப்பெரிய அளவுல ஒரு இழப்பாதான் இருந்துச்சு. ஆனா அவங்க போருக்கு பயம் இருந்துச்சு, போருக்கு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மணல் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படியே அது கிடையாது. நீங்க இதையும் தாண்டி இப்ப போருக்கு நான் போவேன், எனக்கு அந்த பயம் இல்லை அப்படின்றத அழுத்தமா இது பதிவு செஞ்சிருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ போருக்கு பயம் இல்லை, அதே மாதிரி எதிரியை இந்த போர் ஒருவேளை போருக்கு வந்தாலும் அவங்கள மண்டியிட வைக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு என்ற எல்லா அந்த தயாரிப்புகளும் என்கிட்ட இருக்குது அப்படின்றத பதிவு செய்யற ரெண்டாவது விஷயமா இருக்கு. மூணாவது, இழந்த அணிகளை நாம் கண்டிப்பா நிச்சயம் மீட்பேன், என்னுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்ன்றது இனிமே வலுப்பெறும், அதுவுமே எங்களுடைய ஆக்சிஸோடைய இழந்த அந்த அந்த கான்பிடன்ட் இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே உடஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவுச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. மறுபடியும் அதை மீள கட்டமைக்கிறதுக்கான
ஒரு பாதையில ஈரான் நகர்ந்துகிட்டு இருக்குன்றதையும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இது பல விதமா புரிஞ்சுக்கலாம். ஒரு விதமா அதை புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா அந்த சின்ன நிகழ்வுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு நேரத்துக்கும் கருத்து பரிக்கும் மிக்க நன்றி. நன்றி. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.